பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. நோயாளிகளுக்கு பேரிடி, மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடா, விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு. ஸ்டேலில் காயமடைந்த இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல். கனடா குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்கள், வெளியான தகவல். ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம். வெளிநாடொன்றில் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் சென்ற ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கியது. நேற்று நள்ளிரவு முதல் 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் புதிய விலை 130 ரூபாவாகும் என்று அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஏனைய அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளையும் இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் நிலவவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கிருமி தொற்று நீக்கி மற்றும் இன்சுலின் உள்ளிட்ட சுமார் 15 வகையான மருந்துகள் தற்போது போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன. தற்போதுள்ள மருந்து வகைகள் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் ஏனைய நாடுகளில் இருந்தும் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மருந்து தட்டுப்பாடு குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை உயர்வு, மூலப்பொருட்களின் விலையேற்றம் மற்றும் கப்பல் கட்டண அதிகரிப்பு போன்ற காரணிகளால் தற்போதைய விலையில் மருந்து பொருட்களை விநியோகிப்பது சாத்தியமற்ற ஒன்று என உள்நாட்டு மருந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கை மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் நேற்று விடுத்துள்ள அறிவிப்பில் தற்போது கையிருப்பில் உள்ள மூலப்பொருட்கள் தீர்ந்தவுடன் அரசு மற்றும் தனியார் துறையினரிடம் விலை திருத்தத்தை கோரவுள்ளதாக தெரிவித்துள்ளது. பெரும்பாலான மூலப்பொருட்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. அவற்றின் விலையும் போக்குவரத்து செலவும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நளின் கண்ணங்கர தெரிவித்துள்ளார். தற்போதைய பழைய கையிருப்புகளை கொண்டு உற்பத்தி நடப்பதால் உடனடி விலை உயர்வு இருக்காது. இருப்பினும் அடுத்த 2 முதல் 4 வாரங்களுக்குள் நிலைமை மாறக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேலின் டிமோனா பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்த 4 இலங்கையர்களும் முறையான மருத்துவ சிகிச்சையின் பின்னர் தற்போது தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடைபெற்ற தருணத்தில் குறித்த 4வரும் திறந்த வெளியில் இருந்ததே அவர்கள் காயமடைய காரணம் என்று தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஏவுகணை வெடிப்பின் அதிர்வினால் சிதறிய கண்ணாடி துண்டுகள் அவர்களின் தலை மற்றும் உடல் பகுதியில் பட்டதில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஸ்டேலிய பாதுகாப்பு படையினரால் வழங்கப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்ற தவறியதே இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர் ஏவுகணை தாக்குதல்களுக்கு சுமார் 3 நிமிடங்களுக்கு முன்னதாகவே எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்படுகின்றன. அந்த சத்தம் கேட்டவுடன் இலங்கையர்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தஞ்சமடைய வேண்டும் என அவர் அவசர கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்ட திருத்தம் காரணமாக அமெரிக்காவிலிருந்து கனடா குடியுரிமை கோரி விண்ணப்போரின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. குறித்த விடயத்தை குடிவரவு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 2025 டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா கனடாவுக்கு வெளியே பிறந்த பல தலைமுறையினருக்கு குடியுரிமை பெறுவதற்கான புதிய வழியாக அமைந்துள்ளது. இதற்கு முன்னர் 1ஆம் தலைமுறை கனேடியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த உரிமை தற்போது கனடாவில் பிறந்த ஒருவரின் நேரடி வாரிசுகள் மற்றும் தத்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. 2023 ஒன்றாரியோ உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து கொண்டுவரப்பட்ட இந்த மாற்றத்தினால் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெடிப்பை போல அதிகரித்துள்ளதாக ஒட்டாவாவைச் சேர்ந்த சட்டத்தரணி கசாண்ட்ரா ஃபல்டர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். கனடா அரசு தற்போது ஒட்டுமொத்த குடிவரவை கட்டுப்படுத்தும் கொள்கையை முன்னெடுத்து வரும் போதிலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த தலைமுறை அடிப்படையிலான குடியுரிமை உரிமையை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளது. தகுதியுள்ளவர்கள் தாங்கள் கனேடிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பதற்கான முறையான ஆதாரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஆட்பதிவு திணைக்களத்தின் பொதுச்சேவைகள் இன்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த திணைக்களத்தின் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் இன்றைய தினம் பொது சேவைகள் இடம்பெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடையாள அட்டை விநியோகத்திற்கான ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் இன்று செயற்படாது என்று ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறை விரைவில் சரி செய்து பொது சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் ராணுவத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்கு உள்ளானதால் அதில் பயணம் செய்தவர்கள் தொடர்பில் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது. லாக்ஹீட் மார்டின் ஹெர்குலிஸ் 130 ரக விமானம் கொலம்பியாவின் தெற்கே உள்ள அமேசான் வனப்பகுதியில் பெரு எல்லை அருகே விபத்துக்குள்ளானது. இதில் 110 ராணுவ வீரர்கள் இருந்தனர். விபத்து நடந்ததை அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் உறுதி செய்துள்ளார். அதே நேரத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை எனவும் கூறியுள்ளார். தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இந்த விபத்துக்கு கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோ கவலை தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் எந்த உயிரிழப்பும் இருக்காது என்று நம்புவதாக கூறியுள்ளார். ஹெர்குலிஸ் விமானம் கடந்த 1960 முதல் கொலம்பிய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மற்றொரு அண்டைய நாடான பொலிவியாவில் C-130 விமானம் விபத்துக்குள்ளாகி 20 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.